சென்னை குரோம்பேட்டையிலிருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 7 பேரின் நிலை என்னவென்று அவர்களின் உறவினர்கள் தற்போது கதலருடன் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். 15 நாட்களாக நேபாளத்தில் பயணம் மேற்கொண்டிருந்தவர்களிடமிருந்து வெள்ளத்திற்கு பிறகு எந்த தகவலும் கிடைக்கவில்லை என தற்போது அவர்களது உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். சக்திவேல், வணக்கம். தற்போது வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் 7 பேரின் நிலை என்ன, அதாவது குறிப்பாக சென்னை வேளச்சேரியில் இருந்து சென்றிருக்கக்கூடிய அவர்களின் நிலை என்ன என்பது குறித்து உறவினர்கள் தற்போது கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக. வணக்கம் கோகிலா. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள காற்றாறு வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக சென்னையில் இருந்து கைலாஷ் யாத்திரை சென்ற 49 தமிழர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இதில் சென்னை குரோம்பேட்டை ஜமீன் ராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் 6 பேர் மற்றும் அவரது குடும்ப நண்பர் ஒருவர் என மொத்தம் 7 பேர் இடம்பெற்றுள்ளனர். குரோம்பேட்டை ராதா நகர் செயல்பட்டு வரும் மகாதேவ் கைலாஷ் யாத்ரா என்ற தனியார் ஆன்மீக சுற்றுலா நிறுவனத்தின் மூலம் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 49 பேர் கடந்த 14ஆம் தேதி சென்னை விமான நிலையத்திலிருந்து நேபாள் வழியாக கைலாஷ் யாத்திரைக்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். குரோம்பேட்டை, பெரம்பூர், ஆழ்வார்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தேனி, நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். யாத்திரையை முடித்துவிட்டு நேபாள் சீனம் எல்லை பகுதியில் உள்ள குடியேற அலுவலகத்தில் இமிகிரேஷன் நடைமுறைகளை முடித்துக் கொண்ட போது திடீரென காற்றாறு வெள்ளம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் குடியேற அலுவலகம் கட்டிடமும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாகவும் அங்கிருந்த யாத்திரைகளின் நிலை குறித்து இதுவரை உறுதியான தகவல்கள் கிடைக்கவில்லை என்றும் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 26ஆம் தேதி காலை சுமார் 8:42 மணி அளவில் இக்குழுவின் பயணம் வழிகாட்டியான சத்யநாராயணன் தொலைபேசியில் பேசியதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் சுமார் 9 மணி அளவில் இந்த வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டதாகவும் அதன் பிறகு சத்யநாராயணன் உள்ளிட்ட 49 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் குரோம்பேட்டை ஜமீன் ராயப்பேட்டை சின்னத்தெருவு பகுதியைச் சேர்ந்த கிஷோர், அமுதா, வேலவேதன், ராஜலட்சுமி உள்ளிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அவர்களது உறவினரான விக்ரம், மஞ்சுளா மற்றும் குடும்ப நண்பர்களான செந்தில், பழனி என 7 பேரும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருப்பதாகவும் அந்த குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். யாத்திரை முடித்துக் கொண்டு இன்று சென்னை திரும்புவதாக இருந்த நிலையில் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாததால் குடும்பத்தினர் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள காற்றாறு வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக தகவல் தொழில்நுட்ப துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து 49 தமிழர்களின் இருப்பிடத்தை கண்டறிந்து அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டு அழைத்து வர வேண்டும் என குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.